ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 18 மகி கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நல்லா புசு புசுன்னு சாஃப்டாக ஒரு பஃபியான ஒரு ஆம்லெட் எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க. இது காலைல பிரேக்ஃபாஸ்ட் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. 2 முட்டை செஞ்சால் போதும், வயிறு ரொம்ப ஃபில்லிங்காக ஆகிடும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இதை எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். இதுக்கு நான் 2 முட்டை எடுத்துருக்கேன் பாருங்க. 2 முட்டையை உடச்சிட்டு ஒவ்வொரு முட்டையை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாங்க. அதுக்கு நான் 2 பவுல் எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல ஒரு முட்டையை உடச்சி கையில் எடுத்துக்கிட்டு இந்த மஞ்சக்கரு மட்டும் தனியாக எடுத்து ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க. மறுபடியும் இதே போல் இன்னொரு முட்டையை கையில் எடுத்துருக்கேன் பாருங்கள். எடுத்துகிட்டு இந்த மஞ்சக்கரும் தனியாக வெள்ளை தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தனியாக வெள்ளை தனியாக மஞ்சள் தனியாக பிரித்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம வெள்ளைக்கரு மட்டும் ஒரு விஸ்கு வச்சு நல்லா ஒரு பஃபியை அடித்து விட்டுக்கலாங்க. நீங்கள் விஸ்கு வச்சு அடித்து விட்டுக்கலாம். உங்கள்கிட்ட அந்த மாதிரி பிளெண்டர் இருந்ததுன்னா அதுலேயும் வச்சு அடித்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ரொம்ப புசு புசுன்னு சாஃப்டாக வரும். இது எது வேணால் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ பாருங்கள், இது ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது எடுத்து அப்படியே ஒரு ஓரமாக வச்சுட்டு இப்போ மஞ்சக்கரை மட்டும் நல்லா ஒரு தடவை அடித்து விட்டுக்கோங்க. இதில் லைட்டாக ஒரு பிஞ்சு உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து மறுபடியும் அடித்து விட்டுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிட்டு ஒரு ஃப்ரை தவா எடுத்துக்கோங்க. அது லைட்டான சூடு இருந்தால் போதுங்க. நல்லா ஸ்லோலேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு அரை ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்து நல்லா உருகினதுக்கப்புறமா இது கூட மஞ்சக்கரு மட்டும் லைட்டாக மேலே அப்படி சுற்றி ஊற்றி விட்டுருங்க. ஊற்றி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணிக்கிற இந்த வெள்ளைக்கரு அதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மேலே போட்டு ஃபுல்லாக பரவனா மாதிரி தடவி விட்டுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா ஃபுல்லாக ஒன்றா போல் படுற மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே லைட்டாக கொஞ்சம் உப்பு லைட்டாக தூவி விட்டுக்கோங்க. அது கூடவே சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு 1/4 ஸ்பூன் அதையும் ஃபுல்லாக காரத்துக்காக தூவி விட்டுக்கோங்க. இப்போ ஆரிகானோ எடுத்துருக்க பாருங்கள். அது ஒரு பிஞ்ச் எடுத்து லைட்டாக மேலே போட்டு எடுத்துகிட்டு நல்லா ஸ்டவ் ஸ்லோலியாக இருக்கணுங்க. இப்போ நம்ம தட்டுப்போடு மூடி விட்டு 2 நிமிஷம் தாங்க நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். எடுத்து காட்டுற மாதிரி எந்த அளவுக்குன்னு அவ்வளோதான், நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. இது காலையில் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இல்லைன்னா சாயங்காலம் ஸ்கூல் விட்டு வராங்க பாருங்கள், அந்த மாதிரி டைம்லேயும் செஞ்சு கொடுக்கலாங்க. பசங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஒரு கத்தி எடுத்து இதை 2ஆக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இது இப்போ நான் எடுத்து பிரித்து காட்டுறேன் பாருங்கள். நல்லா புசு புசுன்னு இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், இதை நான் 2ஆக பிரித்து காட்டுறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு இது சாஃப்டாக இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோதாங்க, இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 2 முட்டை இருந்தால் போதும், பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம சாப்பிட்ட உடனே பசங்களுக்கு வயிறு நல்லா ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். பாருங்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.